ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பீக்கங்காய் தொக்கு எப்படி செய்ய போகிறேன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பீக்கங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்புத்தூள், கடுகு, வரமிளகா. வாங்க இப்போ செய்வோம். தேவையான ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாவும் கடுகு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி வச்சுட்டு வதக்கணும். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீக்கங்காவை சேர்க்க போகிறோம். தண்ணி இல்லாமல் வேகணும், சரிங்களா? பீக்கங்காய் சேர்த்த உடனே நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு வச்சுட்டுலாம் இதை சேர்த்துக்கணும். இதை சேர்த்து ஒரு கிளறி விட்டு தண்ணி ஊற்றாதியா, தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு எண்ணெயிலே வேகணும். நல்லா எண்ணெயிலே வேகணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு அதுவே வெந்துடும். நல்லா இருந்துச்சு பாருங்கள். தண்ணியை ஊற்றக்கூடாது, நல்லா தண்ணி விட்டு வேகக்கூடாது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.